சமகிர சிக்ஷா அபியான் கீழ வர அந்த 2152 கோடி பத்தி நிறைய கேள்விகள் திமுக எழுப்பியிருக்கீங்க, கொடுக்காம இருக்காங்க. அதை பத்தி எதுவும் பேசல. டீலிமிட்டேஷன் தொகுதி மறுவரையை பத்தி நிறைய கேள்விகள் நீங்க எழுப்பியிருந்தீங்க. நீங்க கேட்டீங்களா? உண்மையா தான் கேட்கறோம். ரெண்டு பத்தி பேசாமே போயிருக்காரு. அதை பத்தி அதுதான் எடுத்தோன்னு சொன்னேன். மூணு தான். அப்பட்டமான பொய், அருவருப்பான வஞ்சகம், பிளவுபடுத்தும் சூது. அப்பட்டமான பொய், வஞ்சகம். என்ன ஏன் டீலிமிட்டேஷன் பேச மாட்டேங்கிறீங்க? பார்லிமெண்ட்டில் நாங்கள் கேட்குறோம், எந்த அடிப்படையில் டீலிமிட்டேஷன் வருது? இல்லை, எங்களுக்கு அந்த மாதிரி எண்ணமே இல்லை என்று சொன்னால் ஏன் 880 சீட்டை வச்சு பார்லிமெண்ட்டை கட்டினீங்க? ஏன் அந்த கட்டடத்தை திறக்கும் போது பிரதமர் மாதிரி டீலிமிட்டேஷன் வந்துச்சுனாக்க 800க்கு மேலே எம்பிகள் வருவார்கள், அதற்காக தான் நான் கட்டினேன் அப்படின்னு சொன்னது உண்மையா பொய்யா? அமித்ஷா சொன்னாரா இல்லையா? அப்போ உங்கள் நோக்கம் டீலிமிட்டேஷன் வந்ததுக்கு பிறகு 800க்கும் மேற்பட்ட எம்பிகள் வந்துருவாங்க. எந்த அடிப்படையில்? மக்கள் தொகை அடிப்படையில். அது தமிழ்நாட்டை வஞ்சிக்கும், அது தென்னகத்தை வஞ்சிக்கும். இன்னும் சொல்ல போனால் தென் மாநிலங்கள் இல்லாமலேயே எந்த ஒரு மசோதாவையும் எந்த ஒரு அரசியல் சட்ட திருத்தத்தையும் அவர்களால் கொண்டு வர முடியும் என்பதுதான் அங்கே உள்ள இருக்க சூது. அந்த சூதியை முறியடிச்சிருக்கிற ஒரே தலைவர் எங்களுடைய மாண்பு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்கிற மாமனிதர் தான். இதை டெல்லி வரைக்கும் ஒப்புக்கிறாங்க. நீங்கள் மட்டும் இல்லைன்னா நேரம் டீலிமிட்டேஷன் முடிச்சிருப்பாங்கிறாங்க. பேச மாட்டார், அவர் பேச மாட்டார். இல்லை, அது நியாயமாக தான் தத்துவம். நாங்கள் சொல்கிறோமே, நியாயமாக நடத்துவீங்களா, வெளிப்படையாக நடத்துவீங்களா, அது சந்தேகம் இருக்குது. அதுக்கு பிறகு அதுக்கும் நீங்கள் சொல்லியிருக்கிற 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கும் நீங்கள் ப்ரப்போஸ்டு டீலிமிட்டேஷனுக்கும் இன்டர்லியாக என்ன லிங்க், எப்படி போய் தொடர்புபடுத்த போகிறீங்க? ஒரு கன்ஃபியூஷன் தான் நடவுது. இதே என்ன சொன்னாங்க நீங்கள் இங்கே முரண்பாடை பாருங்கள். சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது இந்தியாவை பிளவுபடுத்தும். சாதிவாரி கணக்கெடுப்பு கேட்கின்ற திமுக உள்ளிட்ட மாநில கட்சிகள் பிளவுவாதிகள், பிரிவினைவாதிகள் அப்படின்னு சொன்ன வாய் எங்க? அந்த வாய் நல்ல வாய், இந்த வாய் நாரவாயா? கேட்க மாட்டோமா? இதெல்லாம் தானே நீ கேட்கணும். ஜனநாயகத்தினுடைய 4வது தூணிங்க தானே கேட்கணும். சார், அமித்ஷா இதோட 2வது தடவை வந்திருக்காரு. இன்டர்னல் மீட்டிங் ஒன்று நடந்திருக்கு, அது இல்லாமல் ஒரு கூட்டம் நடந்திருக்காங்க. 22ஆம் தேதி முருகன் மாநாடு நடத்த திட்டமிட்டிருக்காங்க. ஆனால் அரசியல் கட்சி சொல்றாங்க அது அரசியல் உள்நோக்கத்துக்காக மட்டுமே முருகரை கையாளக்கூடிய ஒரு விஷயம். உண்மைதானே? அவங்களுக்கு என்ன காரணம்? இப்போ நீ இந்து அறநிலைய சொல்லி தார்பா இங்கே ஒரு முருகன் மாநாடு நடத்துகிறாங்க. அதில் எல்லாருமே இந்துத்துவாதிகள் உட்பட யாரும் எங்களுக்கு ஒன்றும் பாரபட்சம் இல்லை. அந்த துறை அந்த கொள்கையில் எங்களுக்கு ஏற்புடையதா இல்லையாங்கிறது வேறு விஷயம். ஆனால் இங்கே ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. இந்து மதம் அதற்கான கோயில்கள்லாம் இருக்குது. அந்த கோயில்களை பராமரிக்கணும், சொத்துக்களை பராமரிக்கணும், அதை முன்னேற்றுறதுக்காக ஒரு துறை இருக்குது. அந்த துறை நடத்துகிறாங்க. நீங்கள் எதுக்கு நடத்துறீங்க? நான் சொல்கிறேன், இவங்க நடத்துறது இந்து மத ஒற்றுமைக்காகவோ அல்லது முருகனுக்காகவோ இல்லை. இங்கே மதவாதத்தை ஏற்படுத்தணும், பிளவு சக்தியில் கொண்டு வரணும், இஸ்லாமியர்களுக்கு எதிராக, கிறிஸ்தவர்களுக்கு எதிராக, சிறுபான்மை மக்களுக்கு எதிராக தூண்டிவிட்டு அந்த தூண்டுதல் உணர்ச்சியில் அரசியல் ஆதாயத்தை நினைக்கிறாங்க. அது மதுரை மக்களே விரும்பவில்லை. இது அவர்களுக்கே தெரியும். ஏங்க, அதுக்கு 4000 வருஷம் இருக்குங்க. அதுக்கு நீங்கள் இவ்வளோ கேட்குறீங்களே, தமிழுங்கிறாரு, தமிழுக்கு ஒன்றுமே செய்யலைங்கிறாரு. ஏன் கீழடி திரும்ப ரிஜெக்ட் பண்ணிட்டே இருக்கீங்க? கீழடி ஆய்வை ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இருக்குல்ல, தொல்லியல் துறை, அந்த தொல்லியல் துறைக்கு நாங்கள் அனுப்பியிருக்கோம். அதே மாதிரி இரும்பை கண்டுபிடிச்சி 5 வருஷம் 5500 வருஷம் ஆயிடுச்சு. இங்கே தான் கண்டுபிடிச்சோம், இங்கே நாங்கள் தான் புழக்கத்தில் கொண்டு போனோம். இந்த ரெண்டையும் நீங்கள் அங்கீகரிச்சிங்களா? அந்த 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 அலுவலர் அவர் பேர் என்ன? நல்ல அமர்நாத் அவரை 3 தடவை மாற்றி அடிக்கிறீங்களே. அஸ்ஸாமுக்கு ஏன் அஸ்ஸாம் கூப்பிடுறீங்க? அவர் கொடுத்த அறிக்கையில் தப்பு இருக்குன்னு சொல்கிறீங்கல்ல. அவர் கொடுத்த அறிக்கையில் தவறு இருந்தால் அந்த அறிக்கையை கொடுத்தவர் தானே கூப்பிட்டு இந்த இடத்துல தப்பு இருக்குது, உங்களுடைய பதில் என்னன்னு கேட்கணும். அதான் நேச்சுரல் ஜஸ்டிஸ். நான் ஒரு அறிக்கை கொடுத்தேன்னா அந்த அறிக்கையில் ஒன்றிய அரசு தப்பு கண்டுபிடிச்சதுன்னா நீங்கள் கொடுத்துக்கிற அறிக்கையில் இங்கே தப்பு இருக்குன்னு அவரை தானே கேட்கணும். அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்களா? என்ன கேளுங்கன்னு சொல்ல மாட்டேங்க, கேட்க மாட்டேங்கிறீங்களே. லேசாக திருப்பி விட்றீங்க அப்படின்னு போஸ்ட் வாய்ஸ் மாதிரி திருப்பி விட்றீங்களே. காலதாமதம் என்ன அர்த்தம்? இதெல்லாம் தமிழர்களுக்கு, தமிழருடைய பண்பாட்டுக்கு, தமிழ்நாட்டுடைய நாகரிகத்திற்கு, தமிழ் கலாச்சாரத்திற்கு, திராவிடத்திற்கு எதிரானவர்கள் என்பதை திரும்ப திரும்ப அவர்களை அறிந்தோ அறியாமலோ அப்பட்டமாக வெளிக்காட்டிக் கொள்கிறார்கள். இதற்கான அறுவடையை, தண்டனையை 2026 தேர்தலில் அவர்கள் நிச்சயமாக சந்திப்பார்கள்.